அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புதர் பெருமான் அடியேனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசத்தையே தம்மபத பாடங்களாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு ஞாயிறு பொது வகுப்பு, ஒரு ஞாயிறு தம்மபதம், ஒரு ஞாயிறு பைபிள் என்று எடுத்துக்கொண்டு வருகிறோம். புத்தருக்கான வெற்றி மண்டபம் கட்டுமான பணியில் இருப்பதனால் அது முடிகிற வரை புத்தர் வகுப்பும் நாம் இங்கேயே எடுக்கும். அன்பு, கருணை, இரக்கம், இதைத்தான் புத்தர் பெருமான் அடியேனுக்கு இங்கு உபதேசித்தார். இதிலே அந்த தம்மபதம் என்பது புத்தர் பெருமானுடைய உபதேசங்களை எல்லாம் தொகுத்து அவருடைய சீடர்கள் தொகுத்து கொடுத்தது. நேரம் தெரியாம நான் பேசிட்டே போயிடுறேன். அதில் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பிராமணர்கள் என்பவர்கள் ஒரே இனம்தான். அவர்கள் இந்துக்கள் என்று இப்பொழுது இருக்கிறார்கள். முன்பு சமண பிராமணர்கள், பௌத்த பிராமணர்கள் என்று இருந்தார்கள். அதற்கு முன்னால் இவர்கள் யூத நாட்டிலே யூத பிராமணர்கள் என்று இருந்தார்கள். எல்லா இடத்திலுமே இவருடைய வேலை ஒரே மாதிரி தான். வெளியிலிருந்து நுழைவார்கள், ஆதி சமய மக்களை படாத பாடுபட்டு கொண்டு வருவார்கள். அதனுடைய சமய நிறுவனர்கள் ஒரு வெறுப்பு, கோபதாபம், பொறாமை பச்சரிப்புலாம் இல்லாமல் வளர்க்கறதுக்கு அவ்வளோ பாடுபடுவாங்க. அதே நேரத்தில் நெறிகளில் நிற்க வேண்டும் என்று பாடுபட்டு வளர்ப்பார்கள். அப்படி வளர்ந்து விட்ட அந்த சமயத்திலே வெளியிலிருந்து பிராமணன் நுழைவான். உங்களுக்கு அதிகமாக விளக்கி இருக்கிறேன். பிராமணர்கள் துருவ பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள். பிரம்மேந்திரர் எழுதிய புத்தகத்திலே தெளிவாக விளக்கி இருக்கிறார். அங்கே எப்படி அவங்களுடைய அரசனுக்கு பெயர் இந்திரன். அந்த இந்திர பதவிக்கு போட்டி வரும் பொழுது தோற்றுவிட்ட இந்திர குழுவை ஜெயித்து விட்ட இந்திரன் குழு கொன்று விடுவார்கள். ஒரு வேலையை கொலை செய்து விடுவது, எதிரி என்று யாருக்கு இருக்கக்கூடாது என்று. அதனால் இவனே முன்னால் இருந்த தோத்த இந்திரனை கொலை பண்ண தொட்டு நம்மளையும் கொலை பண்ணுவான். இவன் குழு கிளம்பி ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சோன்னா அங்கேருந்து ஓடிடும். துருவ பிரதேசத்தில் எஸ்கிமோக்கள்னு படிக்கிறோம் இல்லையா, கூடாரம் அமைத்து கொண்டு இருக்கா. அங்கே கட்டடம்லாம் செங்கல் சூளை போட முடியாது, கட்டடம்லாம் கட்ட முடியாது. ஆடு மேய்த்து அந்த பனி பிரதேச ஆடுகள், பனி துருவ கரடி இதெல்லாம் இருக்கும் இவருடைய இது. அதனால தான் அங்கேருந்து இங்கே ஓடி வந்தோடனே இங்கே நல்ல நாகரிகம் வளர்ந்து கட்டடம்லாம் பார்த்த உடனே கட்டடம் கட்டி வாழறானுங்க இவனுங்கெல்லாம் பாதிங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கினா சாஸ்திரத்தில் அது இன்னும் இருக்குது. ஏன்னா அவன் கூடாரத்தில் விட்டு தனக்கு இல்லாததை மற்றவன் வச்சுருந்தானா அவனை பாதின்றுவான். அதே அவனுக்கு வச்சுக்கும் போது அது கண்டுக்க மாட்டான். இது இவருடைய இயல்பு. உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல இவர்கள் எப்படி அந்த டால்முட் என்று எழுதி வளர்ந்து விட்ட யூத சமயம், அது யாரு, மோசே, கிங் டேவிட், இந்த மாதிரி எல்லாம் இருந்து அவங்கவுங்க படாத பாடுபட்ட ஜனங்களை திருத்தி வளர்த்து வந்து நேரத்தில் அவங்களாம் போயிட்டு உடனே இவன் அங்கே நுழைஞ்சு அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க, நீங்கள் வரக்கூடாது அங்கே கூட. 12 பழங்குடி இனத்தவர்கள் அவர்கள் இஸ்ரவேலர்கள். இப்போ இஸ்ரவேலில் இருக்கிறாங்களே அவங்க தான் கேட்க மாட்டான். கடவுளை வச்சு புழுவோம். பாப்பம் வந்து கடவுளை வச்சு புழுவுறதுக்கு அஞ்சவே மாட்டான். பட்டுன்னு புளிவிடுவோம். ஏன்னா உடனடி தண்டனை கிடையாது. அதனால கடவுள் தான் எங்களை அமிச்சாருன்ட்டான். உங்களுக்கு இதெல்லாம் விளக்கி சொல்றதுக்கு அமிச்சாருன்னு புளிவிட்டான். புளிட்டு அவனை ஜனங்க பயந்து போய் அதை இது பண்ண, அந்த எந்த இடத்துல பொய்யை சொன்னால் எப்படி அவங்கள பயமுறுத்தி அந்த பொய்யை ஏற்றுக்க வச்சுக்கிறது அப்படின்றதுல பெரிய கில்லாடியவனுங்க, நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள். இங்கே ஓடியாந்த ஒன்று பாரு, இப்போ அதை கண்டிக்கிறார் இயேசு. அப்போ தான் இவங்க தனியாக புசம் இவங்களால ஒழுக்கமாக வாழ முடியாது. அதனால் தங்களுடைய ஒழுங்கினத்துக்கெல்லாம் சாஸ்திரத்தில் கடவுள் ஒத்துக்கினாரு நாங்கள் மட்டும் இதை செய்யலான்னு எழுதிப்பாங்க.
தெரியுதா? இப்போ கூட பாரு எவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்ப்பன் பிராமணன் அவங்க ரேப் பண்ணவங்க கும்பலையே பிடிச்சி குஜராத்தில் தண்டனையே கொடுத்து சிறையிலே போட்டுட்டாங்க. அவனுக்கு எத்தனை பேர் தெரியல, 7-8 பேர் என்னமோ பிராமணன்லாம் சேர்ந்து கற்பழிச்ச இது சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வராங்க, இந்து மத காவலர்கள். இவங்கெல்லாம் எது காவலர்கள்? அதர்மவாதிகளை காப்பாற்றி விட்டா அது போய் காக்கிறதா? அது இதே தப்பு தானே ராஜாங்கெல்லாம் செஞ்சு ஒழிஞ்சான். இவங்க சொல்ற பேச்சை நம்பி இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டா இவங்க பிராமணர்கள் தப்பு செய்வார்கள்னு நம்ம அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டான். நீ என்ன சொல்லுவ? இதேதான், இதே வேலை தான். பயமுறுத்திடுவான். புச்சின்னு பயந்துருவானுங்கெல்லாம். பிரம்மகத்தி பூச்சி புச்சின்னு பயந்துருவான். ஏன் பிரம்மகத்தி பார்த்துக்கிட்டே பிடிச்சிச்சுன்னா இவனுக்கு தான் பிரம்மகத்தியே, இவனுக்கு புழுவு தான் பிரம்மகத்தியே. அது பிடிச்சிச்சுன்னா ஒழிப்பான்னு அர்த்தம். ஒழிச்சிட்டானுங்க ராஜாங்கெல்லாம். நேர்மையாகவும் தர்மமாகவும் நீதி நெறியில் இருந்த ராஜாங்க கண்ணகி அந்த சிலம்பை என்னுடையது நிரூபிக்கிறார். அடுத்த செகண்டே அந்த மன்னன் கீழே விழுந்து உயிர் துறக்கிறான். யானோ அரசன் யானே கல்வன் சொல்லிட்டு கத்திலாம் கூட எடுத்து குத்திக்கல. அதிர்ச்சிலாம் அப்படியே உயிர் போகுது அவனுக்கு. அவ்வளோ நீதி நெறியில பக்தி உள்ளவங்க நம்ம அரசர்கள் எல்லாம். தான் நெறி தவறிட்டேன்னு தெரிஞ்சிட்டோன்னா தப்பா தீர்ப்பு சொல்லிட்டான், கோவலனை கொண்டுட்டுமே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே உழுந்து உயிர் துறக்கிறான். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் போன்றவர்கள் அந்த அளவுக்கு நீதி நெறி இருக்கிறவங்க. அவன் செத்தானோன்னு கோப்பெரின் தேவி அப்படியே விழுந்து அவ்வளோ அரசன் உயிர் துறந்தான். அவன் கற்பு கரிசி அப்படியே அவ்வளோ சுருண்டு விழுந்து செத்து போறான். எவ்வளோ பெரிய விஷயம். இவங்களை இந்த பாப்பானுங்க உள்ளன்னு வந்து சாஸ்திரம்ன்ற பேர்ல கெட்டு விட்டுரு. நான் உடனே இது கடவுள் சட்டம், இது கடவுள் சட்டம்னு ஒன்று அதே தான் அங்கே பண்ணானுங்க. யூத சமயத்தில் நுழைஞ்சி டால்முட்னு எழுதி பல வகுப்புல உங்களுக்கு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொன்னாதான் நம்ம மக்களுக்கு. ஏன்னா சொல்கிறேன் நான் ஒருத்தந்தான், அதனால வேறு வழியே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாளாவது லெப்டில் அடிச்சாதான் கொஞ்சமாக ஜனங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு பார்க்குறேன். யூடியூப்லலாம் அதை காட்டாமல் அப்படியே ஒரு 100 பேருக்கு தான் 150 பேருக்கு தான் அப்படியே யூடியூப் பிராமணர்கள் அவங்க ஒரே கொண்டாட குஷியில் இருக்கிறாங்க. இவனை எப்படிலாம் அமுக்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. தெரியுதா? அந்த டால்முட்ல எழுதுறான் 3 வயசு பெண் குழந்தைய கூட அந்த கோயில் பூசாரி ரேப் பண்ணிக்கலாமா, கடவுள் ஒத்துக்கினாருன்ட்டான். எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை? எவ்வளோ வருஷம் பண்ணிக்கிறானுங்க அதை. அப்புறம் இயேசு தான் கண்டிக்கிறார். ஏன் இயேசு இன்னைக்கு அவ்வளோ போட்டிருக்கிறாருன்னா, தப்புன்னு யார் கண்டிக்கிறானோ அவன் தான் உயர்ந்தவன். தப்புன்னாரு, அது கடவுள் சொல்லலை, இவங்களை எழுதினானுங்கன்னாரு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கொண்டுட்டானுங்க ஒன்று அவரு. இப்போ என்ன போடுறானுங்கல்ல, இவன் பொய்யன், இவன் புழுறான், இவன் சும்மா இவன் ஆல்யூசினேஷன், இவனாவ கற்பனை பண்ணிக்கிறான், புழுவினேகிறானுங்க. அந்த புழுவெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதியாக்கி இவ்வளோ பெரிய புழுவாக்கி பெரிய பழியாக போட்டு காலி பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. அது மாதிரி தான் இயேசு பிரானை அந்த மாதிரி பண்ணி உடனே அங்கேருந்து ஓடியாந்து இங்கே நுழையிறானு இந்தியாவில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சமயங்கள் இருந்தது. இந்து சமயமும் இருந்தது, பௌத்த சமயமும் இருந்தது, சமண சமயமும் இருந்தது. நான் அடுத்த வகுப்புல அதனுடைய ஆதாரத்தை போடுறேன். 3மே சமமா இருந்தது. சண்டை போட்டுக்காம பகை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு சொன்ன ஒரு நாயனார் எப்படி பெரிய வடபுலமே வென்றவன் கழற்சிங்க நாயனார், சைவ மன்னன், சிவபக்தன். இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா 63 நாயன்மார்ல கழற்சிங்க நாயனார் இருக்கும். அவனுக்கு யாரு பொண்ணு கொடுக்குறாங்க? மராட்டிய மன்னன், ஜைன மன்னன், சமண மன்னன். அவள் ரொம்ப பேரழகியா இருப்பா. அந்த பொண்ணை கொடுக்குறாங்க, கட்டின்னு வரா. அப்போ கொள்வனை கொடுப்புனே இருக்குது. சமண மதமோ சைவமோ அவளுக்கு வித்தியாசம் கிடையாது. கொள்வனை கொடுப்புனே இருக்குது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வரா இல்லையா? அந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணவரே செருத்துணை நாயனாருங்கிற இன்னொரு நாயனார், சிவனடியார். சிவனடியார் அவன் சமணன். அந்த மாதிரி பகையெல்லாம் இல்லை. பிராமணன் நுழைஞ்சா பகை தான். மூட்டி விட்டு குளிர்காயுதுன்றாங்கல்ல, சண்டை மூட்டி.
இப்படி சமமாக இருந்தது. நான் அப்புறம் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு அந்த பெரிய புராணம் பாடல்களை அதுக்கான பாடல்கள் உங்களுக்கு போகிற லைவில் பார்க்குறவங்களுக்கு இருக்கும். நீங்களும் வீட்டில் போனோன்னே திரும்ப இது இருக்கும். ஒரு வாரம் வந்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த இதோட நான் போடுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்த இது அவங்களும் விருப்பம். பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறான், சமண ஃபாலோ பண்ணுறான், சைவ நெறியை ஃபாலோ பண்ணுறான். கொள்வினை கொடுப்புனவே இருக்குது மன்னனுங்களுக்குள்ள. அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதுதானுங்க. இவன் நுழையிறான் பிராமணன், இதே வேலை தான் நுழைஞ்சிட்டு உடனே அவங்களுக்கு வாட்டமானது இது ரெண்டும், சமணம் பௌத்தமும். ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு உருவ வழிபாடெலாம் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் உருவ வழிபாடெலாம் இல்லை. இந்து சமத சைவம் வைணவம் எல்லாம் பெருமாளை கும்பிட்டு சிவ பூஜை செய்யன்னு பூஜை செய்து சாமி கும்பிட்ற பழக்கம் இங்கே. இது அவனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் சமணம் பௌத்தத்தில் நுழைஞ்சு அங்கே மெதுவாக இவங்க இடத்த பிடிக்கிறானுங்க. இவங்க வேலையே இவங்களை வந்து குருமார்கள்னு சொல்லி அவங்க வந்து இடத்த பிடிச்சிப்பானு. மெதுவாக தான் செய்வான். இன்றைக்கா நாளைக்கு நம்பாளுன்னா எட்டோன்னே வெட்டுரோண்டா குத்திரோண்டான்னு போயிடுவான். ஆனால் அவன் பொறுமையாக காய் நகர்த்துவான். 100 வருஷம் காய் நகர்த்துவான். அவ்வளோ கில்லாடிங்க அவன். காய் நகர்த்தி அங்கே பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அடி இந்து சமயத்தை எதிரியாக மாற்றி ஒழின்னு ஒழிச்சிட்டானுங்க. அந்த ராஜாங்கள்லாம் சமண பௌத்தம் வந்தோடனே அந்த கொள்வினை கொடுப்பினை எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் இந்து ராஜாக்களை கிட்டத்தட்ட இல்லை. இந்து கோயில்களுக்கு சைவ கோயிலுக்கெல்லாம் திருவாரூர் கோயில் அவ்வளோ பெரிய கோயில். திருவாரூர் தேர் அவ்வளோ பெரிய தேர் வாடல கோயிலில் விளக்கேற்றதுக்கு ஆள் கிடையாது, இருண்டு கிடக்குது. எல்லாமே இருக்கிறது பெரிய புராணத்தில். அவ்வளோ ஒழிச்சிட்டானுங்க. அப்போ இதை ஏன் எடுத்து பேச மாட்டான் நம்பாள்? யாரு பேசுறது? இதை அந்த அளவு மூட்டி விட்டு பகையாகிறான். ஒரு பக்கம் இந்த பக்கம் பகையாகுது, இன்னொரு பக்கம் தம்மபதத்தில் இன்னைக்கு புத்தர் பாடமாக இருக்கவே திரும்பவும் நான் அதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தம்மபதத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல முறை சொல்லிட்டேன். இப்படி சொருவிக்கிறது, இவங்களுக்கு விதிவிலக்கு சொருவிக்கிறது. அங்கே எப்படி யூத சமயத்தில் சிறுமிகளை கற்பழிக்கலாம் அப்படின்ட்டு சொருவினோடனே அந்த சமயம் அதுக்கப்புறம் நீதி நேர்மை இருக்குமா? அங்கே சிறுமிகளை கற்பழிப்பான். அவங்க போய் ராஜா கிட்ட முறையிடுவாங்க. ராஜா கிட்ட டால்முட் காட்டுவோம். அந்த பார் ராஜா, டால்முட்ல எங்களுக்கு சிறுமிகளை பயன்படுத்திக்கலான்னு இருக்கு, எங்களுக்கு அதோட பாவம் சேராது, எங்களை தண்டிக்கூடாதுன்னு காட்டுறான். காட்டோன்னா அவங்க கம்முனுக்குறான். நீதி தவறுறான், நாங்கள் தண்டிக்க வேண்டிய ராஜா என்ன செய்யறான்? ஆமாம், உங்களுக்கு கடவுளே ஒத்துக்கினாரு, அதுக்கு நம்ம என்னப்பா பண்ணுறது? இதே மாதிரி கடவுளை வச்சு புழு ஆடுற ஆட்டம். அந்த புழுவை ஒத்துக்கின தண்டனை தான் என் மனதா சமயமாக அழிஞ்சுது, வேற ஒன்றுமே இல்லை. புழுவை ஒத்துக்கிறான். பாப்பா சொன்ன உடனே அந்த புழுவெல்லாம் அவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்து ஏமாத்துறது. அதனால் விளக்க முட்டாள்கள்னே ஒரு விழியம் செஞ்சேன் நான். விளக்க முட்டாள்கள் இவனுக்கு. பாப்பா விளக்கணும் உடனே அப்படியே அவ்வளோதான் போகுது அப்படின்னு. அது என்னன்னா, அந்த கற்பழிச்ச பாப்பானே விளக்கம் சொல்ல மாட்டான். அவனுக்கு சப்போர்ட்டா கற்பழிக்காத பாப்பான் இருப்பான்ல, அவன் வந்து அவனை காப்பாற்றுவான். இப்படி அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் எனக்காக கேட்டுக்கிறேன், இவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கு போனான் அவனுக்கு என்ன கொடுத்தா அது கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்கிடும். சரியா பச்சேன்? இப்படியே தான் இங்கே வந்து என்ன செய்கிறான், அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கொண்டு வானும்போது, அப்போ அந்த பாப்பானுங்க புஞ்சவர்த்தி பாப்பானுங்க என்ன பிச்சை எடுத்து சாப்பிடும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து பிச்சை எடுக்கிறது அதுக்குன்னு வயசாயிட்டம் கட்டாயத்துக்கு அப்புறம் இது வாழ்ந்ததுக்கு கொண்டு வானும்போது உடனே எழுதிட்டான் தம்மபதத்தில். உண்மையான பிராமண தாயையும் தந்தையும் சத்திரிய மன்னர் இருவரையும் கொன்றாலும் குடிகளோடு ஒரு ராஜ்யத்தையே அழிச்சாலும் அவன் பாவ மாற்றுவான். ஏற்றம் பத்தியா புத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே நியாயம் இருக்குமா? அப்போ ஒரு பிராமணனுடைய அவங்க அப்பா அம்மா போய் முறையிடுறாங்கன்னு வச்சு, என் பையன் எங்களை கொண்டு போகும்போது அப்படின்னா, அப்புறம் கொண்டுட்டான் நியூஸ் வந்தா ராஜா தண்டிக்க முடியும். தம்மபதத்தில் இருக்குது, அவன் பௌத்த ராஜா, நீ பௌத்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற, பௌத்த தர்மத்தில் எங்களுக்கு அப்பா அம்மா கொலை பண்ணுற ரைட்ஸாக இருக்கா? சரியா போச்சு. அப்போ அந்த மன்னன் நெறி தவற மன்னன்னா ஆறான அவ்வளோதான். எந்த இடத்துல நியாய நீதி நேர்மை தவறுகிறார்களோ அந்த இடத்துல தெய்வம் இருக்காது, அந்த இடத்த காலி பண்ணி போயிடும். அது பிறகு அந்த சமயம் அந்த நாடு எல்லாம் குடிச்சு வரை அழிய வேண்டியதுதான். இதே மாதிரி தான் அங்கே அழிஞ்சுதான் யூத சமயத்தில் ஏமாற்றி இயேசு சொன்ன உடனே அவரை கொலை பண்ணி
அங்கேருந்து ஓடியான்ட்டானுங்களா இங்கே. அப்போ இவங்களால கெட்டு போனால் அந்த யூத மதங்குதுல்ல, அது அழிஞ்சு போச்சா? அந்த பாவத்துக்கு தண்டனை ஹிட்லர் வந்து ஒழின்னு வச்சு அப்படியே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இஸ்ரேலில் இருக்கிறாங்க. இன்னையத்தையும் சொல்கிறான் சார், 2000 வருஷம் கழிச்சு ஒரு புத்தி வந்தான். அந்த புத்தியால் என்ன பிரயோஜனம்? இன்னையத்தையும் அவன் சொல்கிறான், நாங்கள் செஞ்சது தப்பு தான், இவனுக்கு வெளியிலேருந்து கொஞ்சம் பாப்பானுங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபால் ஏசு அப்படியே சொன்னார், இவனுக்கு வெளியிலேருந்து வந்தவனுங்க இவன் நம்பாத, கடவுள் போய் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார், இவங்களாவே எழுதிக்கின்னு இந்த மாதிரி எடுத்து பாருங்க. பைபிளில் உங்கள் மனதில் தோன்றிய கற்பனைகளை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு இது கடவுள் சொன்னது என்று சொல்லுவீர்களா கேட்குறாரு இயேசு. கிறிஸ்தவர்கள் யாருமே அதை சொல்லி கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு தேவை வேற என்னமோ. சரிதா? உண்மையை சொல்லி விழிப்புணர்வு ஏற்படணும். கிறிஸ்துவ சமயத்தை ஏன் இயேசுவை கொண்டார்கள்? அவர் உண்மையிலே எதை எதிர்த்தாரு? ஆதி யூதர்கள் வேறு, வெளியிலேருந்து நுழைந்த இவர்கள் யூதர் என்ற பெயரில் இப்போ சொல்கிறான் அவன் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் தேயார். அவனாவே அவனை நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் சொல்லி இப்போ சொல்லிக்கிறான்ல. பார்ப்போம் எங்கன்னா பேட்டி எடுத்தோம், நாங்கள் வந்து ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி இவங்க சொன்னோன்னா நம்மளாம் கம்முன்னு தாங்கிறான் நம்ம ஆளுங்கெல்லாம். அவனே சொல்லிக்கிறது ஆர்த்தடாக்ஸ் பிராமின் அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த இது பெருமைங்களை. அதனால் பெருமை திருடும் பிராமணர்கள்னு ஒரு விழியம் போட்டேன். முதல்ல யூடியூப்லாம் அதெல்லாம் போட்டேன். 72,000 பேர் பார்த்தாங்க. அதை கப்புன்னு அந்த கூகுள் கம்பெனி வாங்கினான். அதை கூகுள் கம்பெனி பிராமின் கம்பெனி அதை போய் வாங்கி எல்லாத்தையும் கெட்டு இப்போ வெறும் 130 பேர் பார்த்தா போதும் அப்படின்னு சுருக்கினான். எனக்கு என்ன போச்சு தெரியுதா? அதனால தான் நான் அதெல்லாம் பேஸ் பண்ணதே இல்லை. நான் நேரடியாக நான் சொல்கிறத நேரடியாக கேட்டு அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு அப்புறம் சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அன்பு நான் பிராமின் உள்ளங்களை கூட பாப்பார விளக்கத்துக்கு மண்டையை கொடுத்து மரமண்டி ஆகிட்டு நான் பிராமின்ஸ் இருப்பானுங்கள்ல, உனக்கு தொல்லை பெரிய தொல்லை. பாப்பானுக்காக இவன் வந்து நோயின்வான். சரிதா? அதனால தான் அவங்களையும் விடு, அவங்களெல்லாம் திருத்த முடியாது. ஒரு முறை பாப்பாங்கிட்ட மண்டையை விற்று அவன் மரமண்டையான பிரைன் வாஷ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. அவன் நல்லா மண்டையை மசாலாக்கி எந்த ஒரு சமயம் நம்ம எந்த அப்படின்னு ஆக்கி விட்டான்னா இவனுக்கு அப்படியே குஷி கிளம்பிடும். சரிதா? அந்த உள்ள மறைஞ்சிருக்கிற எல்லா மனிதனும் உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த வெறுப்பு கோபம் தாபம் எல்லாம் கலறி விடுவோம். ஆன்மீகன்றது அதை வந்து சைபராக்கி அவனை சாந்தப்படுத்துறதுக்கு தான் ஆன்மீகம். ஆனால் பாப்பா அப்படி செய்ய மாட்டான். நல்லா கலறி விட்டு மூட்டி விட்டு அப்படியே நான் தனக்கு ஒரு கும்பல் சேர்த்துப்பான். சேர்த்துக்கின்னு இப்போ அடி உத அவனை கொல்லுன்னா இவன் பாஞ்சிடும். அந்த அந்த அமைப்பில் இருந்து ஒரு அன்பரே சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி அவங்களாம் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த நாய் எப்படி உஸ்க போட்டால் பாஞ்சிடுது இல்லை, அந்த மாதிரி உருவாக்கிச்சுக்கிறாங்க சாமி அவங்கள. நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். அவனுக்கு எதுவுமே மூளைலாம் வேலை செய்யாது. சிந்திக்கிற இதுவெல்லாம் எடுத்துடுவான். பெரியவா சொன்ன கேளு குரு பக்தி அப்படின்ட்டு நல்லா பண்ணி வச்சுட்டு உஸ்கோ நாய் பாயிற மாதிரி இவன் இந்து எதிரி அப்படியே இந்து மாதம் அழிக்க போகிறான், பாஞ்சிடுன்னா பாஞ்சிடும். அதனால தான் அவன் நான் பிராமின் தான். அவங்களுக்காக பரிதாபப்படலாம் நம்ம, அவ்வளோதான். ஆனால் உங்கள் குழந்தை குட்டி பேரம் பற்றிங்கெல்லாம் காப்பாற்றிங்க. இந்த இந்து அமைப்புகளில் சேரெல்லாம் விடாதீங்க. இதை ஒரு விழியத்தில் போட ஒரு பிராமணன் வந்து இதே மாதிரி கிறிஸ்டியன் அமைப்பு முஸ்லீம் அமைப்புகளாம் வேறு மதத்தில் இருக்கணும் சொல்லுவியோ, இந்து அமைப்பு மட்டும் சொல்கிறியா? நான் மூளை இருக்கேன். அவங்க நான் வந்து இந்து சமயத்தை சேர்ந்தவன், என்னோட ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் பண்ணுற அட்டூழியம் இந்து சமயத்தை வச்சு பண்ணுற அட்டூழியம். இதை சொல்லாமல் அங்கே போகணுமா கிறிஸ்டியான் இதில் போய் நீங்கள் கிறிஸ்தவ அமைப்போலாம் நீங்கள் சேகாதீங்கன்னு நான் சொல்லணும். இப்படியே தான் இருக்கும் பிராமண நியாயம். அதை தான் சொல்ல வரும். பிராமண நியாயம் மிகவும் அநியாயமாக இருக்கும். புரியுதா? அவங்களே ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணால் அவன் செய்கிற தப்பை அது ஒன்று தப்புன்னு சொல்லணும், தப்பு இல்லைன்னு சொல்லணும், நான் திருத்திக்கிறேன்னு சொல்லணும், நான் திருத்திக்கலைன்னு சொல்லணும் அடுத்த ஸ்டெப். ஆனால் அது மாதிரியே செய்ய மாட்டான். என்ன பண்ணுவான்? அவன் யோகியமா நீ யோகியமா இருந்தான்னு கேட்டா, நீ ஆண்டா அயோக்கியதானே பண்றேன்னு கேட்டா அவன் யோகியமா? நீ அவனை மட்டும் கேட்கல, இப்படியே இருக்கும், இதே மாதிரியே இருக்கும் அவனுடைய. அதனால சொல்ல பிராமணன் நாயன் நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்றது சொற்பொழி சொல்றது எல்லாமே பிராமணனை திருத்தறதுக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. புரியுதா? அவன் செய்கிற தப்பை பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் தப்பு செய்யாதீங்க, உங்கள் பசங்களை தப்பு செய்ய விடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். தவிர அவங்களாம் திருத்தலாம் முடியாது. திருத்த போனால் அவன் ஒன்று தீர்த்திடுவான். ஏன்னா இப்படியே இருக்கும் விதண்டாவாதம். தெரியுது? அபத்தமாக இது பண்ணும். அப்போ கிறிஸ்டியனு
இவங்கெல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இருக்கிற காஞ்சி இவர் வந்து எப்படி ஊராம் பொண்டாட்டியை ரேப் பண்ணிவிட்டு எங்களுக்கு இது அலவுடுன்னாரு. எனக்கு காமாட்சி அம்மா அதை காமிச்சிட்டு அங்கேருந்து வெளியேறிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதை வந்து நீ ஏன்டா செஞ்சேன்னு ஒரு பிராமணன் தான் அவனை காதை பூச்சி முறுக்கி ஏன்டா இப்படிலாம் செய்கிறீங்க, நம்ம இதாண்டா பேர் தாண்டா கெடுதுன்னு அந்த மாதிரியே கேட்கல. கிறிஸ்திய பாதிரியால் மட்டும் யோகியமா, நீ அவங்களெல்லாம் என்னைக்காவது கேட்டுக்கிறியா? எப்படி சொல்கிறாங்க சார்? என்னன்னா கிறிஸ்துவ பாதிரியார் அயோக்கியத்தனம் பண்ணுறான், இவனும் அயோக்கியத்தனம் பண்ணுறான், இதை கேட்காத நீ விடு, அப்படி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டோம். அதானே அர்த்தம். அது எப்படி இருக்கும்? நான் பாதியில தான் அந்த முடிவு. அந்த பிராமணனுக்கு புத்தி சொல்லி அவங்களை திருத்ததுன்றது ஜென்மத்துக்கு முடியாத காரியம். நான் இவங்க அங்கிருந்தே இதே பழகிட்டானுங்க, ரத்தத்தில் ஊறி போச்சு. அது டிஎன்ஏன்றாங்களே, டிஎன்ஏ ரத்தத்தில் ஊறி போச்சு. இவனுக்கெல்லாம் திருத்தவே முடியாது. உண்மையிலே சொல்கிறேன், திருத்தவே முடியாது. அதனால தான் நான் அதுக்கப்புறம் பாதியில் தான் அன்பு நான் பிராமின் உள்ளங்களே நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிராமணர்கிட்ட மண்டையை கொடுத்து மரமண்டி ஆகிட்டேன். நான் பிராமின் உள்ளங்களே உங்களை சொல்லலை, நீங்களும் ஒழிஞ்சது தான். ஏன் ராஜாங்கெல்லாம் ஒழிஞ்சானுங்கள்ல. சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறேன் சார், ராஜாங்க கொடுக்காத மானியமா, அவங்க கொடுக்காத தான தர்மமா, தட்டில் அப்படியே வஸ்திர தானம் கஷ்டம் தான். ராஜா வீட்டு ஃபங்க்ஷன் உனக்கு நல்லா இதுதான், அவ்வளோ தான தர்மம் கொடுத்த ராஜா பரம்பரை எங்கடான்னா பிச்சுக்கின்னு போயிடுச்சு. ஒருத்தனுக்கு அது மூளை வேலை செய்வேனா? அப்போ என்னடா இவங்க சமஸ்கிருத மந்திரத்தில் உனக்கு வாழ்த்து சொல்லி அவங்க சமஸ்கிருத மந்திரத்தில் யாகம் யஜ்ஜம் வளர்த்தி அதுக்கு நீ தட்டா தானம் கொடுத்து, தர்மம் கொடுத்து, கோதானம், குழலானம், சொர்ணதானம், வஸ்திரதானம், சத்திரிய மன்னர்கள் எவ்வளோ மூளை கட்டு போய் அழிஞ்சிருக்கிறானுங்க பாரு. இவ்வளவும் கொடுத்தியா அது என்னடா ஆச்சு? ஒரு இடத்துல மட்டும் ஒரு ராஜா குடும்பம் 2 ராஜா குடும்பம் மட்டும்தான் அழிஞ்சிதுனாடா அந்த ராஜா குடும்பம் தப்பு செஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். நாடு பூரா அழிஞ்சிடுச்சு, நார்த்து டு சவுத் அழிஞ்சிடுச்சு. தெரியுதா? அசுமதி யாகம், அந்த யாகம், இந்த யாகம் ஒன்னு போய் இங்க ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு. அதே சத்திரியா இதில் அந்த ஒரு மிருத்யுஞ்சய யாகம் பண்ணி அப்படியே டிவில எல்லாம் காட்டி பிராமணன் கிட்ட கொடுத்தாரு. நான் கொஞ்சமாவது நான் சொன்னது கேட்டிருக்கணும்ல. மிருத்யுஞ்சய யாகம் பண்ணி முடிச்சு அவன் வாழ்த்துன்னா அந்த வரிங்க மட்டும்தான் வாழ்த்தோம். தலைமுறையோ நல்லாயிரா, நீ ரொம்ப சுகமஸ்து அந்த மஸ்து அப்படிலாம் வாழ்த்தும் போதே தெரியும். திரும்பவும் நான் சொல்றேன், வாழ்த்து என்பதும் சாபம் என்பதும் எண்ணம் தான். வார்த்தை 2வது தான் வருது. எண்ணம் சொல் செயல்னு வரும். புரியுதா? அப்ப இந்த ராஜாங்கள் இவங்க என்ன வாழ்த்திருக்கிறானுங்க தெரியுதா? நீ மட்டும் இந்த மாதிரி ராஜபோகத்தில் இருக்கணும், நான் உங்ககிட்ட வந்து தர்ஷனம் வாங்கிக்கணும், பிச்சை எடுத்துக்கணும் இருக்கணுமா, அந்த எண்ணம் தானே உள்ள போடுது. அதுதானே ஒழிச்சுது. ராஜாங்க நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கினானுங்க எல்லா சாபத்தையும். ஒழிஞ்சானுங்களா இல்லையா? எண்ணம் முதல் வாதம். நான் ஒன்றும் ஆர்குமெண்ட் சேர்க்காக சொல்லல, குருநாதர் சொல்லி கொடுத்த எண்ணம் முதல் வாதம். எண்ணம் தான் முதல் வாதம். எண்ணம் தான் வேலை செய்யும் ஆன்மீகத்தில். இது சொல் செயல் எல்லாமே அப்புறம்தான். அப்ப இவங்க என்ன பழிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்ல. ஒட்டுமொத்த அரச குலத்தையும் அழிச்சிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு அழிச்சிருக்குது? சிதம்பரத்துல பொன்வேந்தான் பராந்தக சோழன். இன்னைக்கு பாருங்க, பாப்பம் சுரண்டி தின்னது போக மீதி இருக்குது இன்னும். அந்த பொன்வேந்த கூரை நடராஜருக்கு அந்த புண்ணியை எவ்வளவு தூரம் காப்பாத்திருக்கணும். அவங்க தலைமுறை எப்படி வாழணும்? இன்னைக்கு என்ன ஆகுது? அந்த தலைமுறை பாருங்க, மாடு மேய்க்குதா இல்லையா? மாடு மேய்க்குதா இல்லையா? அது ஒண்ணுதான் இல்ல. வளவன் ஊர், வளவனுடைய வாரிசு புலியர் ஓட்டுது. நம்ம இங்க வந்து அன்பர் சொன்ன சாமி எங்களுக்கே தெரியாது, கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போயிட்டாங்க. அது அடையாளமே இருக்கக்கூடாது, அழிச்சுக்கணும். அவனுக்கு நம்ம தான் ராஜவாரிசுங்கிற டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பின்னால் அவன் தான் ராஜவாரிசுன்னு சொல்லி போனான். முழுக்க கலெக்டர் இவங்க எல்லாம் பிராமினுங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி போயிட்டானுங்க. அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்ன வாங்குறாங்கன்னு போதே எங்களுக்கு தெரிஞ்சது. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க என்னன்னா, நாங்கள் அரசகுல வாரிசு, மன்னர் மாணி ஊழிச்சிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு இங்கே இதை வச்சுக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி போயிட்டாங்க. பத்தியா எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறானுங்க பத்தியா? சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன் நான். அவரு கூலியர் ஓட்டுங்கிறாரு. கூலியர் ஓட்டுறவர் இவங்க பண்ண அநியாயம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் கொடுக்க முடியாது, கலெக்டர் ஏற்று போராட முடியுமா? இப்போ சமூகத்தில் மட்டும் தான் இருப்பான். இப்போ திரும்ப இவங்க பண்ணுறாங்க மிருத்யுஞ்சய யாகம். அப்படியே வச்சு பிராமண ஓட்டுலாம் கிடைக்கும். அப்போதான் அப்போ நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இப்போதான் பண்ணாங்க.
பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டகால் மோதிக்கிறாங்களா. என்னடா வாழ்த்து சொன்னோம் அந்த பாப்பான் கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு டிவில எல்லாம் போட்டு நேர காட்டுது பாரு. அந்த பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் புள்ளக்காரர் செய்யற இதுவெல்லாம் அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா வயசான காலத்துல இன்னைக்கு மீதிப்பெல்லாம் தள்ள கழிச்சு அழுகிறா. ஏன்னா இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுனா கட்சி சுத்தமா அழிஞ்சிடும் ஆரம்பிச்சுச்சேன். இதுதான் நான் சொல்ல வரேன். நேராகவே காட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நேராகவே எல்லாமே காட்டும். நீங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. பொறுமையாக காட்டுட்டோம். நேராகவே காட்டணும். பார்க்கலாம். இது வரைக்கும் காமிச்சது முந்தின சரித்திரத்துல இருந்து புத்தி கற்றுக்கலைன்னா எங்கே உருப்படுறது நம்ம ஜனங்க? நீங்கள் கற்றுக்கணும். புரியுதா? அது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம். அது ஒன்றும் அப்படியாகும், அது இப்படியாகும், அதெல்லாம் கிடையாது. தெரியுதா? எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கணும். எல்லாத்துலேயும் உண்மை இருக்கணும். உண்மை இருக்கணும்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அதனால் இப்போ என்னுடைய வகுப்பு என்றாலே 2 பகுதிகளால் ஆனது. ஒன்று, பாப்பராட்டு விழியத்தை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்களும் அவங்கள போய் பாஞ்சு தாக்குங்க போங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. வானா அவங்களுடைய வாழ்த்து, வானா அவங்களுடைய இது அது இருக்கட்டும், பரவாயில்ல, பாடம் கற்றுக்கிட்டோம். நாங்கள் ராஜாங்களெல்லாம் இழந்து அவங்க அரச குலத்தை மாடு மேய்க்க விட்டு என்ன இன்னமும் சீரடையலை. இப்போ இன்னும் நம்மளும் நீங்களும் அதே மாதிரி நடந்து கல்யாணம் காட்சி அவனை வச்சு பண்ணுறது, வீடு குடும்பம் அவனை வச்சு பண்ண உருப்படுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரீங்க எல்லாம். ஒரு காலத்தில் பொண்ணு விலையும் பூமியாக இருந்தது, இன்னைக்கு வறுமை கோட்டி கீழே போயிடுச்சு. இதால தான் திரும்ப அதை எடுத்துன்னு வரானுங்க வடக்குல இருந்து. சமஸ்கிருத மந்திரா பவர்க ஒரு மண்ணு இல்லைன்றான். அதானே ஒரு மண்ணும் இல்லைக என்ன முதல் வாதங்க. நான் அரசியல் கிட்ட போறதில்லை. ஆனால் அரசியல்வாதிங்க ஆன்மீகத்தில் கையை வச்சா நான் கண்டிப்பாக போய் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது பரவுதோ இல்லையோ, பெருசாகுதோ இல்லையோ, ஆனால் என்னுடைய நேர்மை சரியா தப்பா? அது ஏன் அரசியல் பொலிட்டிக்கல் இதை வச்சு பிரபலத்தை வச்சு நீ எதுக்கு இங்கே வந்து தமிழ் அழிச்சிக்க சமஸ்கிருதம் தான் வஸ்திக நீ ஏன் சொல்கிற? இப்போ நான் என் கடமை நான் சொல்ல வேணாவ இல்லையா? நான் சொல்லுவேன், நான் செய்வேன். உங்கள் சமஸ்கிருதக நார்த்து டு சவுத் அழிச்சிச்சுக்க, உங்ககிட்ட தமிழ் இல்லைக, என்கிட்ட தமிழ் இருக்குதுங்க, நாங்களாவது போழிச்சிக்கிறோம், கம்முன்னு விடுங்க. எங்க ஜனங்களா கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. நீ அரசியல் எவ்வளோ ஒன்றா பேசிக்க, நான் அதுகிட்ட வரல. ஆனா ஆன்மீகம் சைடில் இப்படி வர்றது வந்து சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளின் ஆதாரம், அவங்களுக்கு எல்லோரும் சமஸ்கிருதம் தான் பேச கற்றுக்கணும். என்னைக்கு சமஸ்கிருத மந்திரம் ஓதனா அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து சூதரவா காதில் சமஸ்கிருதம் ஓதனா அவன் பெரிய பாவன் ஊத்தினானுங்க ஒரு காலத்தில் இவன்களே. தெரியுதா? எஸ்சி கேஸ்ட் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த திருமழிசை ஆழ்வார் புலியூர்ல போறாரு. பெரிய பக்தர். அவர் வெளியில தான் சுத்துறாரு. ஏன்னா எஸ்சி கேஸ்டா இருக்கவே நம்மள கோயில் விட மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் அவர் தெருவை சுத்தி வந்தா உள்ளகிற அந்த பெருமாள் சிலை விக்கிரக சிலை அதுவும் அப்படியே சுத்துமா அவரை பார்த்துக்கின்னு. அவ்வளவு பெரிய பக்தர், பெருமாளுக்கு விருப்பமான பக்தர். மூலவனாயவனுங்க ஏன் திருமூலர் மூட பிராமணன் சொன்னார் தெரியுதா? கண்ணெறிய காட்டியும் அவங்களுக்கு அறிவு வராது, அதான் மூட பிராமணன். அவ்வளோ பெரிய பக்தர் அக்ரஹாரத்து வழியா போறாரு. இவனுங்க உடனே அந்த மந்திரா பாராயணம் பண்ணின்னு இருக்கிறானுங்க. சுந்தரம் அவர் காதல ஊந்திச்சுன்னா இவனுங்களுக்கு பாவம் வந்துடுமா? கொஞ்சமா மூலவானா எத்தனை நூற்றாண்டு முன்னாடி நடந்துச்சு, இந்நேரமா திருந்திருக்கணும்ல. இப்போ அப்படியே டைட்டா புஷின்னு வருது. அதான் மூட பிராமணன், அறிவு மூடி விட்டது இவங்களுக்கு. அதுல இருந்து பாடம் கத்துக்கலாம்ல. பெருமாள் ஏன் அந்த விளையாடுறாரு? பெருமாள் எவ்வளவு தலைப்பாடாச்சுன்னா அவங்களுக்கு திருத்த பார்த்துட்டு இருக்கிறாரு. சிவபெருமான் எவ்வளவு தலைப்பாடாச்சு திருத்த பார்த்துருக்காரு. ஒண்ணுமே நடக்கல. உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்பன்னு அதே மூடத்தனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற. அப்ப என்ன மாதிரி சொல்லணுமா இல்லையா? புரிய வைக்கணுமா இல்லையா? அவருக்கு எவ்வளவு கோபம், சித்தர் அவர் இல்லையா? நானே கோபத்துல சொன்ன அறிவு கட்டம்
அப்புறம் முண்டம் நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டேன் ஒரு வகுப்புக்கு. எனக்கு இவ்வளோ கோவம் வரும். சும்மா இருக்க மாட்டான். இன்னும் வந்து அவருக்கு வந்து அப்படியே நிரூபிச்சு காட்டணுமா. நானே எவ்வளவு திட்டுறேன். அவரு திருமழிசை ஆழ்வார்லாம் ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து இவர் ஒரு செவுத்துல குட்டி செவ உட்காந்து இருப்பாரு. ஒரு சித்தர் ஒருத்தர் பறந்து வருவார். ஒரு இதுல ஏதோ ஒரு வாகனத்துல அப்படியே பறந்து வந்து இவர் எதிர்க்க இறங்குவாரு. இறங்கி ரசவாதத்துல அவர் ஜெயிச்சிருப்பாரு. அதனால ஒரு ரசவாதம் பண்ணி ஒரு இரும்பு தூண்டை வச்சு அதை ரசவாதம் பண்ணி அதை இது பண்ணோன்னா தங்கமா மாறிடும். இது மாதிரி நீ செஞ்சு காட்டு. திருமழிசை ஆழ்வார் யாரு? நல்ல ஞாபகம் வச்சுங்க. தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர், எஸ்சி கேஷ். ஞாபகம் வச்சுங்க. என்னத்துக்கு நீங்க நடுச்சாதின்னு அப்படியே பெருசா துலுக்கிக்கிறீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. தெரியுதா? உயர்ந்தவர்கள் என்னைக்குமே உயர்ந்தவர்கள் தான். மோசமானவன் என்னைக்குமே மோசமானவன் தான். அது எல்லா ஜாதியிலும் இருக்கிறான். இவ்வளவு தூரம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறேன். நான் பிராமண ஜாதியில் பிறந்த பிரம்மேந்தருக்கு இங்க நான் சந்நிதி வச்சிருக்கிறேனே, அவரே வந்து அவர் கையால திறந்து வச்சேன்னு இன்னும் கொண்டாடுறோமே எப்படி இல்லையா? பாப்பாருனுங்க அட்டுழியம் பண்றவன்லையும் பிராமணன்ல சேர்த்து அவங்களாம் விடுதலை பண்ணிடுமா? ரேபிஸ்ட் பிராமணன் எல்லாம் விடுதலை பண்ணிக்கிறானுங்களா? இது என்ன அநியாயம் தானே அது? அது மாதிரி திருமழிசை ஆழ்வாரை நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதான் நடுச்சாதியினர் கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவருடைய நிலை என்ன தெரியுமா? அவரு ஒரு இரும்பு துண்டு எடுத்து வைக்கிறார். வச்சு காது குருமிக்குது இல்ல, அவரு குச்சி எடுத்து காது குருமி இப்படி எடுத்து அந்த இரும்பு துண்டு தட்டுறாரு. அது மேல போடுறாரு. அது தங்கமா மாறி. சரிதா? இந்த சித்தர்களுக்குள்ள நிறைய போட்டின்னு கூட சொல்லுவாங்க. வன்னிமட சாமிகள், முத்தையா தேசிய சாமிகள் கூட பெரிய சித்தர். அவரு ஒரு முஸ்லீம் சித்தரை பார்க்கும்போது அவரு ஒன்னே அவருடைய இதுவை காட்டுறதுக்காக தென்னை மரத்துல இருந்து இப்படி சிட்டிக்க போட்டாராம். தென்னை மரத்தை பார்த்தோம்னா டக்குன்னு அது ஒரு இளநீ உண்டுதான். அதை கேட்ச் பிடிச்சி குடின்னு சொன்னாராம். இளநீ குடி. உடனே இவரு என்ன செய்யறாரா? இவரு அந்த தென்னை மரத்தை பார்த்து இப்படின்னாராம். உடனே அதுவே வளைஞ்சி அந்த முஸ்லீம் இவர்கிட்ட வளைஞ்சின்தான் உனக்கு தேவையான பறிச்சு காட்டு. சித்தர்களுக்குள்ள அந்த போட்டு ஒரு சித்தரையும் இவங்க பாப்பானுங்க விட்டதே கிடையாது. இதே வளவனூர்ல அவ்வளவு பெரிய சித்தர். அவருடைய சீடர்கள் பல்லக்கு எடுத்துக்கின்னு அந்த அகராறு தெரு வழியா வந்தாதான் இங்க ஏரி இருக்கு இல்லையா, வளனூர் ஏரி, பெரிய ஏரி. அவர் அகராறு வழியா வந்து வளனூர் ஏரியில அவர் காலையில குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிச்சுட்டு திரும்ப அவரை பல்லக்கில் ஏற்றுன்னு அகராத்து வழியா ஷார்ட்கட் அதுதான் வண்டி மடத்துக்கு போறதுக்கு போறாங்க. அதை பார்த்து வந்து பிராமணன் அவ்வளவுதான் எப்படி போலாம். பல்லக்கலையை தூக்கின்னு ஒரு வன்னியர் சாமியார் வந்து அவங்க தெருவில் போறது அவங்களுக்கு அவமானமா. இதேதான் பார்ப்பான். இதே வேலை தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே. இதே தான் எல்லா வருஷமும். இதே தான் ஆயிரக்கணக்கான வருஷமும் இதே தான் அவனுங்க. திருந்தெல்லாம் மாட்டானுங்க. எங்க அடி வாங்கினாலும் அங்க மட்டும் அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கின்னு மீதி பேருக்கு எல்லா இதையும் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஒரு இனம். அது விசித்திரமான இனம். இயேசுவை தொல்லை கொடுத்து இயேசுவை கொலைய பண்ணி அதால அழிஞ்சானுங்களே, புத்தி வரணும்ல. இங்க ஓடியாந்து அதை அப்படியே மறைச்சிடுறானுங்க பாரு. அப்படியே அப்படி பண்ணாது, அதை சொல்ல போச்சு பேசப்படாது அப்படின்னு இவனுங்க ஏதோ புதுசா வந்த மாதிரி இங்கன்னு வந்துக்கிறேன். இதே வேலை தான் இவனுங்க. அவருக்கு ஒரு நாள் வரும்போது கம்பும் கழியுமா எடுத்துக்கின்னு இவரை வந்து அடிச்சிடணும். இன்னைக்கு எல்லாரும் அடிச்சு தருத்தணும். இது எப்படி அது எவ்வளவு திமுறதா அகராவரத்துல பள்ளத்துல எடுத்துக்கின்னு போறியா அவனை. அது மாதிரி வராரு. தடியும் கொம்புங்க இதுவும் எடுத்துன்னு ஓடியாரானுங்க அடிக்கிறதுக்கு. அப்போ அந்த சீடர்கள் சொல்றாங்க, சாமி ஐயருங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு வராங்க, கொம்புலாம் எடுத்துன்னு வராங்க, என்ன பண்றது? நாங்க பல்லக்க அப்படியே விட்டுட்டு நீங்க ஓடி தப்பிச்சிடுங்களா, என்ன நான் காப்பாத்திக்க முடியும், நீங்க ஓடி போய் தப்பிச்சிடுங்கன்னு. அந்த தூயின்னு வந்தானுங்களே அப்படியே விட்டுட்டு எல்லாம் ஓடிட்டானுங்க. ஓடனா பல்லக்கு அந்த இடத்துல அப்படியே நிக்குது. அவரு தூக்கின்னு முத்தைய தேசிக சாமிகள், வன்னியர் மட சாமிகள் என்ன இருக்கு, ஜீவசமாதி அடைஞ்சு நாள் குறிச்சு சரியா ஜீவசமாதி அடைஞ்சு 300 ஆண்டுகளுக்கு முன்னால இதே வளவனூர்ல பல்லக்கு நிக்குது. அப்படியே அவ்வளவுதான். பாப்பானுக்கு தெரியல. அப்படியே இது ஆய்வுன்னுவானுங்க, அப்படியே சரண்டர் ஆவானுங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா டக்குன்னு அப்படியே காலை வாரிடுவானுங்க, திரும்ப மன்னிச்சுடுங்கன்னுவானுங்க. அந்த மாதிரி ஒரு ஏன்னா நீங்க பார்க்கவே முடியாது. கேவலமான ஒரு
போனவன் இருக்கிறவனும் அதை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அக்கிரமம் பிடிச்சவனுங்கன்னு இவனுங்களை அக்கறக்காரன்னு வச்சாங்க, தனியாக ஒதுக்கி வச்சாங்க அந்த காலத்தில். அது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லை அது சுவைக்காக சொன்னாங்க என்னன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி கேவலமானவங்க உடனே ஓடியாந்து காலில் வந்து தெரியாமல் செஞ்சுப்போம், அவங்க மன்னிச்சுடுங்க, நாங்கள் பகவான் சொல்கிறோம், இப்போ நாங்கள் என்ன சமைக்கணும் சாமிகள், நாங்கள் பண்ணா செய்யணும், இதுக்கு பரிகாரம் நாங்கள் என்ன செய்யணும். அப்புறம் அவர் கேட்டாரான், இப்போ என் சிஷ்ய கோடிங்களை திருத்தி விட்டீங்க ஓட்டானுங்க, இப்போ நான் எப்படி போய் ஏரியில் குளிச்சுட்டு நான் என் மடத்துக்கு திரும்பணுமே, நான் எப்படி போகிறதுன்னு கேட்டாரான். கேட்ட உடனே நாங்கள் தூக்கி போகிறோம் சாமி. பாப்பானுங்க அந்த பழக பிடிச்சி தூக்கின்னு வந்து இறக்கி அவர் குளிச்சுட்டு எல்லா சடங்கும் முடிச்சோன்னு திரும்ப பல்லக்கில் ஏற்றி தூக்கி போய் வண்டி மடத்தில் விட்டுவாங்க. இதே அகரார பிராமணர்ல கேள்வி தெரியுதா? இதே வேலை தான் இவங்களுக்கு, யாரையுமே விட்டு வச்சது இல்லை. இவர் வன்னியரோட சித்தரை இப்படி பண்ண, அவர் எஸ்சி சித்தர் வருது திருமழிசை ஆழ்வார். அவர் அந்த அகராரத்தில் போனோடனே அதை வேதம் ஊதுறோம், காதல ஊத்துட்டோம், சோதரமா காதல் ஊத்துறோம், பாவம் அப்படி கப் பண்ணிட்டீங்க. நான் அப்போ அவருக்கு பார்க்குறாரு, அப்படி செம்ம கோவம் வந்துடுச்சு. அப்போ அந்த பாட்டு தமிழ், அவர் ஒன்றும் சமஸ்கிருதத்தில் பிச்சலாஹாய் பிச்சலாஹாயின்னு சாபம் இல்லை, தமிழில் விட்டார். அக்கரங்கள் அக்கரங்கள் ஆவதென்றும் என்குழோ இக்குறும்பை நீக்க என்ன ஈசனாக்க வல்லையேல் சக்கரங்கள் கையேனை சடங்கர்வாய் அடக்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் புசித்து காட்டிடேன்னு பண்ணார். தமிழ எவ்வளோ அற்புதமா இருக்குது. அக்கரகாரம் அக்கரம் பூச்சவனுக்கு தான் இவனுக்கு எல்லாம் அக்கரம் செலுகிறானுங்க, இவனுக்கு அன்னைக்குதான் திருந்துவானுங்கன்னு தெரியல. இது குறும்பு குறும்பு செய்யறாங்க என்கிட்ட போய், இக்குறும்பை நீக்க, இந்த குறும்பை நீக்கணும்னா என்ன ஈசனாக்கு, இக்குறும்பை நீக்கிட என்ன ஈசனாக்க வல்லையல். பெருமாளே நீ நினைத்தால் என்னை ஈசனாக்க முடியும். ஏன்னா கடவுள் தான் நந்திகேஸ்வரர் ஆக்கினார், சண்டிகேஸ்வரர் ஆக்கினார். நிறைய ஈஸ்வர பட்டம் இருக்கும், சனீஸ்வரர் பட்டம். அதே மாதிரி ராவணீஸ்வரன், ராவணன் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். என்ன அப்போ அவரு கேட்கிறாரு, நீ நினைச்சா என்ன ஈசனாக்க முடியும், இக்குறும்பை நீக்க என்ன ஈசனாக்க வல்லைய சக்கரங்கொள் கையனே. சக்கரம் வச்சிருக்கிற பெருமாளே, இச்சடங்கர் வாய் அடைக்கிட. சூப்பரா பேர் வச்சாரு திருமழிசை. அதுக்கப்புறம் தான் நான் அதை உபயோகப்படுத்தேன். இவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் சடங்கு, இவனுங்க புறச்சடங்கு பிராமணன் சடங்கு செய்யறான், அவ்வளவுதான் தவிர அவனுக்கு கடவுளும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. அந்த உண்மையிலேயே அந்த சடங்கு பழிக்கலாம் நம்ம ஆளுகளுக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் குருடன் சேர்ந்து சடங்கு ஆட்டம் ஆடி நடக்குதுங்க. இப்போ கும்பலா அவனுக்கு காசு கொடுக்குறதும் பார்ப்பாங்க, எதை வச்சு ஒரு பண்றதுமா பண்ணிட்டு. அவர்தான் சூப்பரா பேர் வச்சாரு. எப்படி சரளமா வருது பாரு தமிழ். சடங்கர் வாயாடி சடங்கு அவனுங்க, சடங்குனுங்க. அவனுக்கு ஒண்ணு பெருமாளுன்னு தெரியாது, ஒரு மண்ணு உனக்கு தெரியும் என்ன ஈசனாக்குன்னு. அதுக்கு அண்ணன் அடையாளம் சொன்னாரு, உட்கிடந்த வண்ணமே புறம் புசித்து காட்டியான். உள்ளத்திலே பெருமாள் இருக்கிறார், அதை வெளியிலே தெரியும்படியாதே உங்களுக்கு காட்டுன உடனே அவருடைய நெஞ்சில இது ஆஞ்சநேயர் இப்படி கீழ்ச்சி இருப்பார், உள்ள ராமர் செய்து இருப்பாங்கல்ல, படம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. அது மாதிரி உள்ளத்திலிருந்து அப்படியே பெருமாள் உடைச்சு வந்து பள்ளி கொண்ட பெருமாள். இதே வேலை தான் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐயோ நாங்கள் தப்பா பண்ணிட்டு நாங்கள் மன்னிச்சிடுங்க அப்படிங்க இப்படிங்க பெரிய சமைக்கலாம். அதுக்கப்புறமா புத்தி சொல்லி வளர்த்துருக்கணும்ல. இவ்வளோ எத்தனையோ நூற்றாண்டு போச்சு, இன்னும் அதே மாதிரி இருக்கிறார். அதனால்தான் மூடனுங்க இவனுங்க. அப்புறம் அவனுக்கு ஓதின்னு இருந்த மந்திரம் மறந்து போச்சு அவரை விட்ட சாபத்துல. ஐயோ நாங்கள் மோதினதெல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு தான். அப்புறம் அவர் அங்கே நெல்லு காய வச்சுட்டாங்க. அந்த நெல்லு எடுத்து இப்படி நுமுட்டுறாரு, அந்த கரியா மாதிரி உழுது. அப்போதான் கிருஷ்ண யஜுர் வேதம் ஓதினது தானே. கருப்பா இருந்தா கிருஷ்ணன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ண யஜுர் வேதம். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல ஓத வாங்கியிருக்கிறானுங்க. இவ்வளவு வாங்கி திருந்தாம அப்படியே திரும்ப அப்படியே பிராமணம் அவங்களாம் சனாதன தர்மத்தை கொடப்படுகிறவங்க, நாங்களும் தப்பே செய்ய மாட்டோம். அது என்னடா இது, அப்ப நீ என்னடா செஞ்ச, அப்படி ஏன்டா பெருமாள் கொடுத்தாரு ஓத. அப்ப திருமழிசார் தானே ஜெயிச்சாரு. அப்ப எஸ்சி வர்சஸ் பிராமின் வந்தாலும் எஸ்சி தான் ஜெயிக்கிறார், கடவுள் ஜெயிக்க வைக்கிறார். வன்னியர் வர்சஸ் பிராமின் வந்தாலும் வன்னியர் தான் இங்க ஜெயிக்க வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் வீரபிரம்மேந்திரர், நானே ரொம்ப நாள் அவர் பிராமின் நினைச்சுன்னு இருந்தார்.
அவர் பார்த்தா பிராமின் கிடையாது, அவர் நான் பிராமின். அவரும் அங்கே வெறுப்பேற்றுறானுங்க ஆந்திராவில். இதே பார்ப்பானுங்க, வாங்கடா அகரம் பத்தின்னு எரிது பாடுறான்னாரு. பார்த்தா அகரம் பத்தின்னு எரிது. ஐயோ மறுபடியும் சாமியை பண்ணிக்கணும் நீங்க திரும்ப அங்க. அப்புறம் சரி இப்போ நான் ஒரு மாயை தோற்றம் தான் ஏற்படுத்தினா உண்மையிலே எரியல பார்க்குறான்னு. அப்புறம் பணம் எரியா போயிருக்கு. வீரபிரமேந்திரர் அந்த கால இது எழுதிக்கிறோம், இந்தந்த காலத்தை எப்படி நடக்கும்னு. இந்த ஏதோ ஒரு சொல்றாங்களே நாஸ்ட்ரடாம் ட்ரூத்ன்றாங்களே, அங்க அந்த மாதிரி அவரு எழுதி வச்சுக்கிற கால. எத்தனை இடத்துல இவங்களை திருத்துறது. அப்பவும் அவங்க கிட்ட மட்டும் சரண்டராகி அங்க மட்டும் ஓகே பண்ணீங்கன்னா திரும்ப பழைய வேலையை செய்ய. இவங்களை என்ன நீ என்ன செய்ய முடியும்? எனக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லவே இல்லை சார். தயவு செஞ்சு பிராமணனை திருத்த முடியும்ன்ற எண்ணம் விட்டு கூட கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்து பார்த்தீங்கல்ல, நடராஜர் அபிஷேகத்தை குரு கட்டின கோயிலுக்கு இங்கேருந்து போய் நடராபிஷேகத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வருவோம். அந்த அபிஷேகத்துக்கான பொருள் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். மெதுவாக ஆரம்பிச்சுட்டு நல்லா லாரி வச்சுட்டு போகிற அளவுக்கு அப்பயே சொல்லிட்டு பிக்கப் ஆகுது. சுற்றி இருக்கிற பிராமணன் அவனுக்கு வந்து நான் பிராமின் தளத்துக்குன்னா பிடிக்காது. எப்படி தட்டுருவாங்கப்பா இதை, சும்மா கொஞ்ச நாள் தான் அந்த வண்டி ஓடும். அது எத்தனை வருஷம் ஓடிச்சு தெரியல, 2 வருஷம் 3 வருஷம் ஓடிச்சு. அதே மாதிரி கெடுத்துட்டானு. அது செய்யக்கூடாது. கண் எதிரே காட்டுச்சு. அடுத்த மார்கழி திருவாதிரைக்கு நிறைய விஷயம் போகல. நாங்கள் சாமிக்கும் தகவல் போய் அவரும் ஹர்ட் ஆயிட்டாரு. சரி சொல்லிட்டு நாங்கள் வருத்தமாக இருக்கிறோம். அப்போ எனக்கு இவ்வளோ விளையாடி காட்டுறாங்க. அப்போதான் ஏசுபிரான் சந்திச்சு சென்ட் பீட்டராங்க நான் சம்பந்தரா எப்படி பிறந்தன்றது எனக்கு அப்படியே சினிமா படமாக காட்டிட்டு, சைவ தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் என்று வந்தாடின்னு சைவத்தை தூக்கி நிறுத்துறதே சம்பந்தம் தான். அதனால இதுக்காக வருத்தப்பட வேண்டியது அவர்கள் தானே தவிர நீ இல்லை, எழுந்துருன்னார் ஏசுபிரான். அவர்தான் கிங், அவர் தான் கிங். காட்டினாரு எனக்கு. வருத்தமா 3 மாசம் வருத்தமா இருக்கிறேன், யார்ட்டையும் பேசல. சாப்பிட்டுட்டு ஒரு நான் ரொம்ப பூஜைலாம் பண்றது கிடையாது, தியானம் பண்ணுவோம் அவ்வளவுதான். 2 வேலையை தியானம் பண்ணிட்டு சண்டேஸ்ல யாருனா வந்தாங்கன்னா மௌனமாக அங்கே நின்றுக்கின்னு சரி 4 பேர் தான் வருவாங்க, ரொம்ப வரமாட்டேன். சரி ஆனால் பேச மாட்டேன், அவ்வளோ வருத்தமா இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது கடவுளுங்கெல்லாம் இவ்வளோ கோபம் வரும் சொல்லிட்டு. அப்போதான் என்னோட முக்கியத்துவமே எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் நான் சரி நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம். சாமி கோயில் கட்டினாரு, அதுக்கான நடராபிஷேகம் கேட்கிறேன். ஆனால் போய் மானசீகமாக சாமிகிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னது தான். சாமி அது இப்போ நான் 2 மணி நேரம் வந்து போகிறேன்னு நினச்சாரு. குரு நினைச்சாலே சீடனுக்கு தெரியும். நானும் மானசீகமாக டெலிபதியிலே சாமி நான் செய்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் பிக்கப் ஆகிடும், உங்கள் ஆசீர்வாதத்தில் பிக்கப் ஆகிடும் கெடுத்துருவாங்க, நான் வர்றது கெட்டு போய்டும் மட்டும் சொல்லிட்டு ஆனால் செஞ்சேன். அதே மாதிரி கெடுத்துச்சு இருக்குதா, அதே மாதிரி கெடுத்துட்டேன். அப்போ சரியா அவங்க சாமியை கூப்பிட்டுனே அடுத்த ஆருத்ர இதுக்காக காரில் வராங்க. எனக்கு இங்கே நான் வருத்தத்தில் இருக்கும் போது யேசுபிரான் எழுந்துருன்னு சொல்கிறார். முருகப்பெருமான் 1/2 மணி நேரம் பேசி எப்படி அருணகிரிநாதர் தன்னோடு இப்படி ஐக்கியமானார். நீ இதே மாதிரி இருந்தால் நீயும் என்னிடம் வந்து கலந்துடுவ, செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணு சொல்றாரு. அது வரைக்கும் நான் டிவியே வாழ்ந்து கிடையாது. சொன்ன உங்களுக்கு 20-25 வருஷமா நான் டிவி பார்க்கறது, நியூஸ் கூட படிக்கிறது எதுவுமே கிடையாது. அது அப்பதான் சரஸ்வதி தேவி மேற்கு பக்கம் தானே சரஸ்வதி தேவி கும்பிடுறாங்க. மாலையில சூரியன் சரஸ்வதி தேவி கும்பிடுவாங்க, காயத்ரி ஜபம் பண்றோம். மேற்கு பக்கம் தான். அப்பதான் அவங்களுக்கு கோவம் வந்து அப்பதான் பார்த்தேன் நான். சரஸ்வதி தேவி அப்படியே அந்த உருவம் பெருசா வந்து அப்படி கையை வச்சுக்கின்னு ஏனென்று கேட்பேன் நானே சொல்லிட்டு மாறிட்டேன். இவ்வளவு பெரிய விளையாட்டு நடக்குது. சரஸ்வதி சொல்றாங்க என்கிட்ட ஏனென்று கேட்பேன். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான், என்னத்துக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க? நான் கேட்கறான்ட்டான்னு சொன்னான். எனக்கு புரியல, இவங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. அப்படி கடவுளுங்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்போ எனக்கு டீ வாங்கி வைங்க, ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க பெரியவங்க அப்படிலாம் சொன்னேன். அப்போ தான் பார்த்தா அந்த ஒரு 2-3 நாளில் இது நடக்குது. அப்போ தான் எனக்கு கனவுல சரஸ்வதி தேவியினுடைய அந்த சாபம் அந்த விண்ணிலிருந்து பூமியில் வந்து இறங்குதை பார்த்தேன் நான். ஒரு போர்ஸ் மாதிரி வந்து அடிக்குது, ஏதோ அடிக்குது. அப்புறம் ஒரு கடல் உள்ள 3 மலை இருக்குது, அதை காமிச்சாங்க. அது நடுவில் வந்து இறங்குது. அப்புறம் நம்ம அன்பர்களை கேட்டேன், எங்கன்னா கடல் நடுவில் 3 மலை இருக்கிற மாதிரி என்ன இருக்குதான்னா, நம்ம அன்பர்கள் நாலேஜுக்கு எங்கெல்லாம் தெரியல சாமி அப்படின்னாங்க.
அதுதான் அங்கேருந்து சுனாமி, இந்தோனேஷியா சுனாமி கிளம்பி வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் வந்து கரெக்டாக சாமிக்கார் வரத்துக்கும் மெரினா பீச்சில் சாமிக்காரை தடுத்து நிறுத்திச்சு. திரும்பி போயிட்டாங்க. பிராமணன் சாமியை கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் மதியம் 2 மணி ஆச்சு. நம்ம அன்பர்கள் ரெட்டியார் அண்டு பிச்சை இவங்களை வந்து கொஞ்சம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சும்மா 1 லிட்டர் பால் மட்டும் எதுவுமே கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருந்தான். அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்க. அதனால எனக்கு தகவல் சொன்னது. அவங்க பேப்பர் 2 மணிக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க சாமி. இவ்வளோ காட்டுதேன் இந்த காலம் சார், கலியுகன்றான், களி முத்தி போச்சு, அதெல்லாம் அப்படியே இப்படி ஆகுன்றான். அது எடுக்கு அம்மை கேட்டாடா, ஏனென்று கேட்பேன் நான் என்ன சொல்றதே ஒரு பெரிய பாக்கியம். சரஸ்வதி தேவி கடலை கலைக்கு வந்து ஏன்னு கேட்டாலா இல்லையா? குரு ஒருத்தர் தான் அதை ஒத்துக்கினார். அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, கடவுளுக்கு சிறிது கோபம் வந்து விட்டது, அதனாலதான் சுனாமியோட நிலைச்சு. பெரிய அளவில் கோபம் தான் பிரளயமே வந்திருக்கும் சொன்னார். குரு இப்படி சொன்னான்னு சொல்லி சுனாமி வந்தும் திருந்தாத பிராமணர்கள் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணானுங்க அப்புறமும் போட்டிருந்தேன். கூல ஒரு பிராமணன் போடுறான், உனக்கெல்லாம் சுனாமியா வராவா இப்படி பத்தியா திருந்துவானுங்கன்ற இவனுங்க போய் பகீர்னல்ல என்னடா இவ்வளவு பெரிய ஆற்றல கடவுளுங்க இந்த அளவுக்கு விளையாடுறாங்க, இவங்க விட்டு தப்பா நடந்துக்கிறாங்க, நம்ம ஜனங்களை எச்சரிக்கை பண்ணணும், இது மாதிரிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரியாவது சொல்லணும்ல. ஒரு பாப்பா என்ன சொல்றோம், வணக்கம் சுனாமியா வராதா ஒண்ணு. இன்னொரு பாப்பாத்தி அங்க வந்து போடுது, அது சுனாமியை வந்தாலும் சரி, அது பிரளயமே வந்தாலும் சரி, நீ புறத்தை வர குத்து சொல்லப்படாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? வந்து இதனுடைய பாடம் என்ன நான் போட்டிருக்கிற அந்த பாடம் வந்து இன்றைய பாடமே என்னன்னு போட்டிருக்கிறார். உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அது தான் பக்குவப்படாமலே அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதிலேயே குறியாக இருப்பான் பிராமணன். புரியுதா? எந்த பக்கமும் கிடையாது அவங்களுக்கு. கடவுள் விளையாடி நேரடியா காட்டுறா. எனக்கு சரஸ்வதி தேவி சொன்னதே உனக்கு தெரியாதுன்ட்டு தான் நான் சொல்றேன். சரஸ்வதி தேவி சொல்லி அவங்க சரஸ்வதி தேவி கோபம் தான் கடலை கலைக்கு வந்தான். அதுக்கப்புறம் தான் அத்திவரதரை பத்தின எல்லா உண்மையும் வந்து 2-3 வருஷம் கழிச்சு அத்திவரதை பத்தின சரஸ்வதி தேவி கோபம் வந்தா கடலை கலைக்குன்னு வருவாங்கன்னு இருக்குது. அதுல ஆத்த கலைக்குன்னு வருவாங்க, கடலை கலைக்குன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நிரூபணமா வருது. இவ்வளவு சொல்றேன், எவ்வளவு கூலா இருக்கிறானுங்க பத்தியா பாப்பானுங்க. நீங்க நினைக்கிறீங்க இவங்க திருத்த முடியும்னு? கடவுளே நினைச்சாலும் திருத்த முடியாது, கடவுளே விளையாடினாலும் திருத்த முடியாது. அந்த அளவுக்கு கடும் மனத்தவர்கள் பிராமணர்கள். எவ்வளவு பயந்துருக்கணும், எவ்வளவு இதுவா இருக்கணும். கடவுளின் கோபத்துக்கு ஆளாயிட்டா நம்ம தலைமுறையை நீ ஒழிஞ்சுதுறான்னு பயப்படணும் இல்லையா? அப்படியே துணிச்சலா அடிக்கிறாங்க. கமெண்ட் தானே, வார்த்தை தானே. இதை நீ என்ன சொல்ற? அதாவது தான் சொல்றேன் நான் திரும்பவும், பிராமணர்ல திருத்தவே முடியாது. தான் பக்குவத்தை பத்தி கவலைப்படல. இந்த அளவுக்கு நிரூபிக்கிறேன் நான். இந்த அளவுக்கு சரஸ்வதி தேவியினுடைய இது ஆற்றலையும் அதே மாதிரி அது நிரூபிச்சு காட்டுற ஒரு விஷயத்தைய நீ புறத்தார குத்தம் சொல்லப்படாது. நான் வந்து அப்படியே குத்தம் சொல்லப்படாது. இவங்க செஞ்ச குத்தத்தை நான் சொல்லக்கூடாது. அதை ஒரு ஜெனரல் டேர்ம்ல நீ பிராமணனை குத்தம் சொல்லப்படாது அப்படி சொல்றதுக்கு நீ புறத்தார குத்தம் சொல்லப்படாது. ஜென்மங்களா இதுங்கெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மங்க நினைக்கிறீங்க நீங்க? நான் நினைக்கல சார். திருவள்ளுவருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்றேன். ஏன்னா அவரு தான் சொன்னார், மக்களே போல்வர் மாக்களும். பார்க்கறது மனுஷன் மாதிரியே இருப்பா, ஆனா விலங்குகள். கரெக்டு தான் நான் சொல்றது. சரி, அதனுடைய இன்றைய புத்தர் பாடம் உங்களுக்கு நடத்தணும்னா இவ்வளோ பீடிக்க போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா சொல்லின்னு வரேன். அந்த புத்தர் பாடத்தை தான் சொல்ல வரேன். புத்தர் பாடம் என்ன சொல்லுது உங்களுக்கு? முதலிலே எந்த ஒரு மனிதனும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? புத்தர் பாடம் என்ன சொல்லுது? தம்மபதம். ஒவ்வொரு மனிதனும் முதலில் தான் நன்னெறியில் நிலை பெற வேண்டும், பிறகுதான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இத்தகைய ஞானி கிளேசம் அடைவதில்லை. இந்த பாடம் சார், இதை சொல்றது தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். இப்போ தான் நன்னெறியில் நிலை பெற வேண்டும். இப்ப நான் நன்னெறியில இல்லைன்னா பாப்பம் போடுற பழி வந்து கிறிஸ்தவர்கிட்ட காசு வாங்கி அவ்வளோ ஒரு கிறிஸ்டியனா மாத்த பார்க்குறான்.
ஹாலுசினேஷன், எவனா நினச்சிக்கிறான். அவன் பான் போட்டுனே இருப்பான். ஒரு பழி போட வேண்டிய இடத்துல 1000 பழி போடுவான். அதில் ஏதாவது ஒன்றாவது நிற்குதான்னு பார்ப்பான். என்ன அதை பிடிச்சிப்பான். அதான் அவங்களுடைய வஞ்சகம். அப்படியே விடுது. ஆனால் இந்த புத்தர் பாடம் எடுத்துங்க. நான் நன்னெறியில் நிற்கலைன்னா நான் யாரும் லோக்கல் கவுன்சிலரோ இல்லை பெரிய அளவில் மந்திரிமார்களையோ அவங்களுடைய சப்போர்ட்ல போய் அவங்க கிட்ட கெஞ்சி நீ கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு கேட்குறாங்க? சரஸ்வதி தேவி கேட்குறாங்க. ஏனென்று கேட்பேன், நான் நன்னெறியில் நிற்கிறேன்றது யாருக்கு நிரூபணமா இருக்குது? கடவுளுக்கு நிரூபணமா. இதைத்தான் குருநாதருக்கு நான் நன்றி சொல்லணும். அவரும் அப்படிதான் என்ன வளர்த்தாரு. பாப்பானுக்கு நடுவில் தான் வளர்ந்தேன் நான். அவரே பிராமின்னு. இப்போ இப்படி கமெண்ட் அடிக்கணும், அப்போ எவ்வளோ கமெண்ட் அடிப்பானுங்க, அப்படி அடிப்பானுங்க, கம்முன்னு இருப்பான். அப்போ எனக்கு அவரு சொல்லி கொடுத்தது அதுதான். மற்றவங்களுடைய விமர்சனம் பற்றி கவலைப்படாத. பெரிய உபதேசம் ஒன்று பண்ணார். இறைவனை உணர்ந்தவர்களின் சித்திரத்தை போடுறார். அதுக்குள்ள வேற எனக்கு கதை கட்டுற போறானுங்க. தொண்டை கமரல இருக்குது. இறைவனை உணர்ந்தவர்களின் அபிப்பிராயங்கள் அனைத்தும் கருத்துக்களே. இறைவனை உணராதவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் வெற்று அபிப்பிராயங்களே. என்ன அபிப்பிராயங்களை பற்றி நீங்க கவலைப்படாத. இறைவனை உணர்ந்த நான் சொல்கிறேன், நீ சரியாக இருக்கிறாய். என்னிடம் கடவுள் சொல்கிறான், நீ சரியாக இருக்கிறாய். இந்த 2 பேர் சொன்னா போதுமே உனக்கு. நீ அவன் கமெண்ட் இவன் கமெண்ட்லாம் பத்தினா நீ கவலைப்படுற. இதே கமெண்ட் அடிக்கிற கும்பலுக்கு அதுக்கப்புறம் நீ பக்தன் ஆயிட்டோன்னா அது எங்களுக்கு பேரம் சொல்றான் அப்படின்ட்டு அது அப்படி சொல்லிட்டு திரும்பி வர கும்பல். அதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. வெறும் அபிப்பிராயப்படும், அவ்வளவுதான். அந்த அபிப்பிராயத்தை கருத்து மாதிரி பயங்கரமா புறத்த வரவனே கொத்த சொல்லப்படும், புறத்த வர கொத்த சொல்லப்படும். உங்களுக்கு தெரியாது. இந்த ஆவிங்க விஷயம் கூட சொல்லிக்கிறேன். அது ஏதோ ஒரு செத்து போன பாப்பாரா, அது அப்படியே கோரமா கிடக்குது. அது வயசாகி போய் செத்து போச்சு போகுது. அது அதெல்லாம் சொல்லி கிடக்கு. புறத்த வரவனே கொத்த சொல்ல, புறத்த வர கொத்த சொல்லப்படும். அதிலே ட்ரைனிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்றது? வேற அவனா இருந்தா அது பார்த்தே பைத்தியம் செத்து போட்டுருப்பான். அது அவ்வளோ விகாரம் பூச்சி போய் கிடக்குது. மரியாதை பார்த்து நடக்குதுன்ட்டு குருநாதர்களுடைய இதுதான். அப்போ நன்னெறியிலே நிற்கிறவர்கள் முதலில் நான் நன்னெறியில் நின்று சொல்ல வேண்டும் இருக்குல்ல. அப்போ நான் நன்னெறியில் நிற்கத்தோடு தானே. ஏனென்று கேட்பேன், சரஸ்வதி தேவன் இன்னைக்கு நிறைய பார்க்கலாம். முருகர் விளையாடினாரு, சிவபெருமான் விளையாடினாரு, பெருமாள் சம்மாரம் போனார், இப்படியே இருக்கும். சரஸ்வதி தேவி விளையாடி ஒரு பக்தனை காப்பாத்தான்றது ரொம்ப ரேரான விஷயம். நீ அந்த மாதிரி கதைங்க ரொம்ப கேட்டே இருக்க முடியாது. ஆனா எனக்காக கேட்டாலா இல்ல சரஸ்வதி ஏனென்று கேட்பேன் நானே. அப்ப நான் எவ்வளவு துள்ளணும் இல்ல. அப்படி சும்மா உங்களெல்லாம் இங்க உட்கார வச்சு நான் மாடி மேல மாடி கட்டி 10வது மாடி மேல உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து அன்பு நான் ரோவின் உலகளே நான் இவ்வளவு வருத்துல சொல்லணும். அது இருக்கா? இயல்பாகவே அதெல்லாம் இருக்காது இல்லையா? வெளிவந்த பிரான் கடவுள் அவங்க எவ்வளவு தூரம் இறங்கி வந்து எளிமையா நம்மகிட்ட பழகிறாங்க. அது பழக்கம் தான் வரும். அப்படி இருக்கிறவங்க தான் அவங்களுக்கும் பிடிக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. சொல்றதுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நன்னெறியில் நிற்கிறவர்கள் அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் உபதேசிக்க வேண்டும். இது பாப்பானுக்கு எங்கன்னா உங்களால புரிய வைக்க முடியுமா? நீ முதல்ல நீ பிரச்சாரத்தை சொல்றத நீ அதை ஜெயிச்சுட்டியோ, அதுக்கப்புறம் தான் நீ பிரச்சாரத்தை சொல்றத பத்தி பேசணும். அவர் பிரச்சாரத்தை சொல்றாரா இல்லைன்னா சமுதாயத்தை திருத்துறாரா? இது பெரிய பாடம் எடுக்கணும்னு நினைச்சேன் நான். இந்த பிரச்சாரத்தை சொல்றதுன்றது இருக்குது. அது எப்படி வந்து சாதக தசை வெற்றி பெற்ற நிலைன்னு 2 இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு இந்த போர்டு கட்டினா டிஸ்பிளே போர்டு இருந்தால் அதில் உங்களுக்கு நல்லா போட்டு பாடமாகவே எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். சாதக தசையில் இதெல்லாம் உண்மை. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. மற்றவங்களை குத்தம் பார்க்கவே கூடாது. நீ ஒரே குறியா இருக்கும். நாட்டம் ஒன்றே இரு கும்பலாட்டம் என்றே இரு சத்குரு பாசை நம்பு. அப்படியே போகணும். அது உண்மை. ஆனா வென்ற பிறகு நீ சமுதாயத்தை திருத்துற கடமை உனக்கு இருக்குதுன்னு எனக்கு திருப்பினவரே பிரம்மேந்திரர் தான். இப்படியே எவ்வளவு நாள் இருக்க போறான்னாரு. டிவி பார்க்கறது கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது, செய்தி கேட்கறது கிடையாது. அப்படியே அவன் கிளாஸ்லயே சொன்னார். எப்படி நீ என்னதான் பண்ண போற? மக்களுக்கு எதனா நீ எடுத்து சொல்லணும், வெளி உலகத்து என்ன நடக்கும் உனக்கு தெரியணா இல்லையா? என்ன 1 நாள் 2 நாள் தான் போல 25 வருஷமா இருக்கிறான். 25 வருஷம் உலகத்து என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அந்த பீரியட் நீங்க கேட்டீங்கன்னா யார் செத்தான், யார் போனா, யார் ஆட்சி செஞ்சான், யார் தோத்தான், யார் ஜெயிச்சான், எதுவுமே தெரியாது. அப்படிதான் இருப்பேன்.
பொறாமையாகல உங்களுக்கு நல்லா ஜாலியா இருந்துருக்கிறீங்க சாமி. அப்படி இருந்தே என்ன மெதுவா திருப்பி அவன்தான் முருகர் 1/2 மணி நேரம் சொன்னா அதுக்கு ஒரு பாப்பம் வந்துக்கான். இவங்கிட்ட போய் முருகர் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். கெக்க இவ்வளோ வெறுப்பேத்துறானுங்களே. நான் ஒரு வாட்டியாவது அறிவு கேட்ட பாப்பாரம் முண்டன்னு திட்டினதுல என்ன தப்புன்ற? அறிவு கேட்ட பாப்பாரம் முண்டோம் உனக்கு எப்பற இதெல்லாம் சொல்ல ஒண்ணுமே தெரியாது. சரஸ்வதி தேவி என்கிட்ட காட்டின என் நண்பர்கள் கிட்ட சொல்றாங்க, கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. முருகர் என்னிடம் 1/2 மணி நேரம் பேசியது சொல்றான், அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க. உனக்கு இவ்வளவு டின்னு நிறைய ஐஸ் கட்டி எடுத்து வந்து வச்சுட்டோன்னா சொல்லலாம், உடனே வயிற்று கீழ்ச்சி ஐஸ் கட்டி ரொப்பின்னு முடிக்கும். அவ்வளவுதான் செய்யலாம் உனக்கு. அதுக்கு மேல உனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இந்த பாப்பார கமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். நான் பிராமின் இந்த இடம் தான் இடிக்குது. அப்ப இவங்க ஒட்ட ஒழிச்சுன்னா இந்த சமுதாயத்துல இவங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு ஒரு வேல்யூவே இருக்கக்கூடாது. இதுக்கு வேல்யூ கொடுக்க நிறைய உண்மையான பக்தர்கள் சபராவாங்க. ஒருத்தருக்கும் சரஸ்வதி தேவி சுனாமி வர வச்சா காட்ட முடியும். ஒருத்தர் முருகர் எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு சொன்னாருன்னா அதை இவனுக்கு எப்படி நிரூபிக்கிறது? கைஷடையுது. பிராமணன்னா பிரம்மத்தை அறிந்த மட்டும் தான் பிராமணன். நான் பிரம்மத்தை அறியாதவனால எனக்கு பிராமண பட்டம் வானான்னு ஒரு பிராமணனா தூக்கி போட்டிருந்தான்னா மீதி பேரெல்லாம் கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கும். 1-2 பிராமணன் தூக்கி போட்டாங்க. ராமகிருஷ்ணன் தூக்கி போட்டாரு, பூணில் அறுத்து போட்டார். இது என்ன வஸ்தி ஜாதின்னு சொல்லிக்கின்னு இருக்குது, அதால காளி எனக்கு தெரியல, நிறுவல் சம்பாதி கூடல அறுத்து தூக்கி போட்டார். அப்புறம் தான் கூடிது அவருக்கு. ராமனார் தூக்கி போட்டார் என்ன முற்பிறவி. அவர் பூணெல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாரும் கொடுக்கத்தையும் சாப்பிட்டுட்டு தாவத்திலே இருந்தார் அவரு. அடுத்தது குருநாதர் பிரம்மதேவர் தூக்கி போட்டார். குருநானக் அவரு தூக்கி போட்டார். இது வேஸ்ட், சும்மா இது இல்ல. டாப் பிரம்மேந்திரர் தான். ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணி நடத்தினார். எங்களுக்கு வர்ணமும் இல்லை, ஆசிரமும் இல்லை, அது தர்மமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்து. அவர்கிட்ட பற்றி தேரணும் நான். புரியுதா? நீ அவ்வளவு யோகியத்த அம்சமா இருந்தவனா நீ தூக்கி போடணும் இல்ல. இன்னாரம் பூனெல்லாம் அறுத்து தூக்கி போட்டு நான் பிராமணன் இல்லை, என்னை பிராமணன் கூடாதீங்க, பிரம்மத்தை உணர்ந்தவன் யாரும் அவன் தான் பிராமணன். அப்படி அகஸ்மாதம் இவங்க எல்லாருமே பிராமின் கேஸ்ட்ல இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன்ல இருந்து, ராமணர்ல இருந்து, பிரம்மேந்திரல இருந்து. இருந்தாலும் அவங்களுடைய நேர்மைக்கு பாராட்டி கடவுள் அவங்களுக்கு அருள் செய்யறானா இல்லையா? அவங்க இல்லை, பிரம்மத்தை இருந்ததான் இதெல்லாம் தேவையில்லை, அது தேவையில்லாம எல்லாருமே பொருள் போட்டு நாங்களும் பிராமணம் சுத்தின்னு வரானுங்க. இன்னை வரைக்கும் அந்த பேசிக் எரரை சரி பண்ண முடியுதா பிராமண சமுதாயத்தால? பிராமணன் வச்சுக்கினே அப்படியே போற. அப்புறம் வேற வழி இல்லை. சித்தர்களும் திட்டாகும்போது பிராமணன் தான் வச்சு திட்டினான். பித்தியரும் மூடர் பிராமணர் ராமன்றேன்ட்டு போனாரு திரும்புல. இவனுக்கு பித்தியரும் மூடனுக்கு இவனுக்கு என் போன்றவர்கள் உபயோகப்படுது. அவன் மூடன் கிட்ட போய் புத்தி சொல்றதும் குடிச்சவத்துல முட்டிக்கிறதும் ஒண்ணு. நான் இவனுக்கெல்லாம் புத்தி சொல்ல மாட்டேன். சித்தர் தான் அவர் சொல்லிட்டு போனார், பித்தரும் மூடர் பிராமணர்னும். அவன்கிட்ட போகாது. அவன்கிட்ட சத்தியமின்றி, தனி ஞானமின்றி, பக்தியுமின்றி, பரன் உண்மையுமின்றி, விட்டோரும் ஒரு உணர்வுமின்றி இருக்குது. தமிழ்ல படிங்க. அவனுக்கு அழிக்காம விட்டதுல இது ஒரு மந்திரம். பக்தி இருக்காது பிராமணன் கிட்ட. சுமனாங்காட்டி என்னாரு? அவங்ககிட்ட பரன் உண்மை இருக்காது. பரன் என்ன? இறைவன். இறைவன் உண்மை அவங்ககிட்ட கிடையாது. என்னாரு? எல்லாத்தையும் ஒதுரிட்டு உண்மையாக இறைவனை உணர்கின்ற தன்மை இருக்காது அவங்ககிட்ட. அவங்ககிட்ட என்ன இருக்கும்? பித்து இருக்கும். ஜாதி பித்து மட்டும்தான் இருக்கும். மூட அவன். நீ எவ்வளவு சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா இவ்வளோ விளையாடி கூட அப்படியே அதை மெயின்டைன் பண்றானுங்கல்ல. அதை பத்தியே பேசாம. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப திருமழிசை ஆழ்வார் கதையை சொன்னேன்னு புலியூர்ல இந்த மாதிரி நடந்ததுன்னு இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யார் தெரியுமா? பிராமண ஜாதியில் பிறந்த பிரம்மேந்திரர். அவர் சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது. அவருடைய நேர்மை எங்க இருக்குது? கழிச்சடிங்க நீங்க. இவனுக்கு இவனுக்கு நிரூபிக்கணும். நான் அப்படியே நிரூபிக்கணுமா? இவனுங்களை யார்? இவனெல்லாம் நிரூபிக்காத இருந்தாதான் எனக்கு நல்லது. இவங்க என்னை ஏத்துக்காம தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா யாரும் கனவுல எல்லாம் கண்டாடுறாங்க. நிறைய பேர் கனவுல சாமி ஒரே பிராமணலாம் நீங்க தான் சொல்றீங்க, பிராமண விஐபி எல்லாம் இங்க வெயிட் பண்ணி இருக்கிறாங்க சாமி, அந்த மாதிரிலாம் கனவு வருதுன்றாங்க. எனக்கே பயமா தான் இருக்குது. இப்பதான் ஆரம்பிச்சு அவங்களை எப்படி மெதுவா வெளியேற்றினா நம்ம ஆசிரமமா தப்பிக்கும். ரமணரா இருந்த போது அழுது வெளியிலேயே போறாரு அவரு. இவனுக்கு பிராமணம் பண்ண அட்டகாசம் தாங்காம ஆசிரமத்து வெளியில போயிடுறாரு.
அழுதுகினே போயிடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி கேஸ்ட் டிஃபரன்ஸை காட்டி இவங்க அடிக்கிற அட்டகாசம் தாங்கலை. இந்த வயசான ஒருத்தர் இப்போ பேட்டி கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் காலம் ஆயிட்டாரு. அவரே சொல்றாரு அந்த கோலுலாம் வைப்பானுங்களாம். பார்த்துட்டு இவர் பார்ப்பாராம். பார்த்துட்டு அப்புறம் இவர் இந்த அடுக்க தோண்டு செய்யறவர். அப்புறம் அவர்கிட்ட தான் சொல்றாரா, சாமிங்கெல்லாம் இந்த மாதிரி நகை நட்டு போட்டுன்னு உட்காந்து இருக்கிறதுக்குல எல்லாம் கற்பனை, இவனுக்கு கற்பனைட்டு போறான் ராமனர். இந்த மாதிரி நகை நட்டுலாம் போட்டுன்னு அப்படியே உட்காந்து இருக்கிற கோலியில் இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லுவாராம். சும்மா எல்லாம் பொய் அப்படின்ட்டு போறான் அவரு. இவனுக்கு அடிக்கிற அட்டகாசம் தாங்காம ஆசிரமத்தை வெளில போறாரு. அவரு ஒண்ணுமே செய்ய முடியல. பிரம்மேந்திரர் அழுது கடைசி காலத்துல மறைஞ்ச பிறகு என்கிட்ட சொன்னா, நான் வந்த மிஷன் தோத்து போச்சு, ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரை இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான், நான் தோத்து போயிட்டேன்னாரு. அதுக்கப்புறம் தான் கமல்சாமி கிட்ட கேட்குறேன், நான் கோயில்லையே என்கிட்ட ஒரு நேராகவே சொல்லியிருக்கிறாரு, மிஷன் தோத்து போச்சு, ஜாதி எல்லாட்டிலாம் இருக்குதா, ஒன்றும் செய்ய முடியலன்னாரு. அவரு அழுது அவரு தோத்து போட்டேன்னு சொல்றாரு. ஏன் சுத்தில பிராமணனை சேர்த்து வச்சுக்கினாரு? எல்லாம் தோல்வி கதையை தான் சொல்றாங்க. என்னுடைய அதிர்ஷ்டம் உங்கள் மூலமாக இது வெற்றி பெறும் சொன்னார். ஒரு மாசத்திலே வெற்றி பெற்று விட்டதுன்னாரு. பிரம்மேந்திரன் மறைந்த பிறகு வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன சமயம் கொஞ்சம் பேர் தான் வராங்கண்ணா. இல்லை ஆசிரமம் சூடு முடிச்சிடுச்சு, இதற்கு பிறகு ஆசிரமம் வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் தான் என்ஹெச்லாம் போய் போறவங்கெல்லாம் நான் பிராமின் சாமி அப்படி பார்த்துட்டு கேட்டுட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. எப்போ சாமியை பார்க்கலாம், போகும்போது பார்க்குறோம். அது மூலமா பிரபலமாகும் பொழுது ஆனால் சாலையமலை ஜனங்க பேசிக்கிறாங்க, சாமி பிரபலமாக போறாரு, அதனால தான் ரோடு போகுதுன்னே பேசிக்கிட்டான் ஜனங்க. எப்படி இருக்கு பாரு. அதுல ஒரு பாப்பத்தி நான் பிராமண சாமின்னு போட்டுக்கிறாராம். அவர் போர்டு அங்கே போட்டு எழுதி போட்டுக்கிறால நான் பிராமணன். ஏன்னா ரமணராக இருந்தா பிராமண சாமின்னு பேர் வச்சானுங்க. அந்த கர்ம ஒழினோன்னா இந்த பேர் வழியாவது நான் பிராமண சாமின்னு போட்டுக்கினான்ட்டு போட்டு வச்சுக்கிறேன். அது தாங்கல. இங்க பிராமணம் எல்லோரும் இந்துக்கள் நைட்டு போகுது. அங்க போய் சொல்லு பிராமண சங்கம்னு வச்சுக்கிறான்ல, அங்க போய் எல்லாம் பிராமண சங்கம் வச்சுக்காதீங்க, எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லலாம். அவ்வளோ கில்லாடியாங்க அவங்க. அப்படியே திறமையா பேசி ஒரு நோக்கம் நாங்கள் போகும்போது போல எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதான். எடுத்துக்கலாம் விடுங்கண்ணா இருந்துக்கிட்டா ஒரு மணி நேரம் பதில் சொல்லி அனுப்பிச்சது அவங்களுக்கு. ஆமி 30 வருஷமா அந்த பேர்ல தான் இருக்கிறாரு. இங்க நீ நேர்த்திக்கு வந்து சொல்றது. அதனால இன்றைய வகுப்பு புதருடைய அந்த பாடத்தை நினைவில் வைத்து தயவு செய்து முதலிலே தான் பக்குவப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அதுதான் சரியானது. அந்த பக்குவப்பட்டு விட்ட ஞானி கிளேசம் அடைவதில்லை. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பத்திலாம் கவலைப்படுறதில்லை. எது நன்மை எது உண்மைன்னு தெரியும் அவனுக்கு, அதனால அவன் அதை சரியாக சொல்லுகிறான். இதனுடைய கண்டினியூஷனா பிரம்மேந்திரர் சொன்ன பாடத்தை நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாள் நடத்துறேன். பிரம்மேந்திரர் என்ன சொன்னார்னா, கடவுளை தெரியாமலேயே கடவுளுக்காக செய்யப்படுகின்ற பிரச்சாரங்கள் அனைத்தும் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவுன்னார். பாரத நாட்டில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய உண்மை பத்தியா புரியுதா உங்களுக்கு? பிரச்சாரம் பண்றாங்களே எங்க பார்த்தாலும் அப்படியே சுவாமி பூமி. கடவுளை தெரிஞ்சு பேசு. கடவுளை தெரியாமலேயே கடவுளுக்காக செய்யப்படுகின்ற பிரச்சாரங்கள் அனைத்தும் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவுன்னு. பாரத நாட்டில் உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும். தெரியுதா? இது ஒண்ணு. அடுத்தது சுவாமி விவேகானந்தர் சொன்னார். விவேகானந்தர் நான் பிராமின் உங்களுக்கு தெரியும். இந்து சமயத்துக்கு இன்னைக்கு அவர் தான் நொந்துடான்றோம் வேகனம் பறக்கும். அவர் சொன்னது என்ன தெரியுமா? பிராமணர்கள் ஒரு சமயத்தின் உயிர் நாடி அன்பு கருணை இரக்கம் இப்படிதான் இருக்கணும். ஆனா பிராமணர்கள் சடங்கு மதமாக இந்து சமயத்தை மாத்திட்டாங்க. சடங்கு செய்யற மதம். இந்த தோஷ பரிகார நிவர்த்தனை பண்ணி அந்த தோஷத்தை சொல்ல விருத்திஞ்சொய்ய யோகம் பண்ணி எதிரியே உனக்கு இல்லாத அழிச்சிட்டோம்னா அப்பனும் பிள்ளை எதிரி ஆயிட்டாங்க. அத மாதிரி சடங்கு மதமாக இதை மாற்றி விட்டார்கள். விவேகானந்தர் சொன்னார், நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தா தான் அப்பெல்லாம் ரொம்ப படிச்சுன்னு இருந்தேன். அவர் சொன்னாரு, இப்ப இருக்கிற இந்து சமயம் அதனுடைய உயிர் நாடியான அன்புலாம் செத்து போச்சுன்னார். வெறும் சடங்கு மதமாக மாற்றி இது ஒரு டெட் ஸ்கெலட்டனாக மாறிவிட்டது. இண்டிசம் ஹேஸ் பிகம் எ டெட் ஸ்கெலட்டன் நவ். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், சார் செத்து போன ஒரு மதம் ஆயிடுச்சுடா இந்த மதம். ஏன்னா பிராமணனை விட்டு வெறும் சடங்கு தான்
இந்து மதம்னு ஆக்கி விட்டானுங்கடா. இவ்வளவு பெரிய இவங்க பெரிய இந்து அமைப்பு நொந்துடா இந்துடா அப்படிடா இப்படான்றாலையா அதை படிச்சிருக்க மாட்டாங்களா விவேகானந்தர் சொன்னதை? அப்ப சடங்கை முன்னிலைப்படுத்தாம அன்பு கருணை எப்படி முன்னிலைப்படுத்துறதுன்றத அவங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்கணும்ல இவ்வளவு பெரிய பெரிய தலைவர்ன்றா. ஏன்னா எவனுக்கும் அதெல்லாம் அக்கறை கிடையாது. அப்படியே எதையாவது மூட்டி விட்டு கழிப்பி அப்படியே பிராமண ஜாதிக்கு வருமானம் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே இதான் அதான் அவங்களுக்கு ஒரு தலைமையை கடிச்சிக்கணும், செக்ரட்டரின்னு வச்சுக்கணும், அப்படியே புளி பொழிக்கணும். ஏன் விவேகானந்தர் சொன்னாரு? இது யார் கேட்கறது இந்த கேள்விய? உங்களுக்கு அடுத்த வகுப்புல அதுக்கு அடுத்த வகுப்புலாம் இவைகளை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி இன்றைய பாடமான புதர் பாடத்தை மறக்காது. முதல்ல நாம பக்குவப்படணும். அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. பாப்பாருங்க அடிக்கிற கமெண்ட்டு முதலாளிங்க பணத்தாயிரம் போக்கலாக இருக்கும் அப்படியா இப்படியா தூக்கி போடுங்க போடுங்க. உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவுரை பக்குவப்பட்ட ஞானி கிளேசம் அடைவதில் அதை ஞாபகப்படுத்தி அதை கொள்ளுங்கள். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.